என்னடா அவன் எங்கேருந்தோ வீடியோ போடுறானே, பின்னாடி மலையோட வால்பேப்பர் காணுமே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது என் வீடு இல்லை, இது இந்தியாவும் கிடையாது. எங்கேன்னு கேட்குறீங்களா? எஸ், டேஸ்ட் ஆஃப் தண்டர் பை ராணா ஆஷிஷ் மகேஷோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஆமாங்க, நான் துபாயில் இருக்கேன். என்ன பர்பஸ் அப்படின்னா, நிறைய இருக்குது. உங்களுக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் துபாய் காட்டணும்ல, அதுவும் தான். ஆல்மோஸ்ட் 7 years ஆச்சு துபாய்க்கு வந்து. ஸோ ஹியர் ஐ ஆம். வீடியோக்குள்ள போகலாமா? யூஏக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐம் கமிங் டு துபாய். நான் என்னோட ஹை ஸ்கூல் 3 வருஷம் இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் 2017 ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தேன். வந்து அந்த தடவை 3 வாரம் இருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் கம்மி தான். பட் போகிற இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். துபாய் வந்து ஒரு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டைம்ஸ் தட் ஐவ் லிவ்ட் ஹியர் ஆஸ் அ சிட்டி, இட் ஹஸ் கிவன் மீ லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ட்ரீம்ஸ் அண்ட் ஜாய்னு வேணால் சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம், ஏன்னா நத்திங் இஸ் வர்த் மென்ஷனிங். பட் அதையும் தாண்டி த சிட்டி இஸ் அ சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் சர்டன்லி. கண்டிப்பாக பை காட்ஸ் கிரேஸ் so far it's one of the most peaceful countries in the world. அண்ட் அது ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போனால் இந்த நாட்டை பற்றி. பட் அது வந்து இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். நான் சின்ன சின்ன vlogs-ஆக வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய ட்விட்டரில், தட் தலைவர் 171 ஓட டைட்டில் என்னவாக இருக்கும் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியுமோ, ஒரு டேக்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, டீகோட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். சின்னதாக தான் இருக்கும், சின்ன வீடியோ தான். அண்ட் நாட் டூ மெனி டேஸ் லெஃப்ட் ஃபார் தேட். அதனால் எவ்வளோ மறைக்கணுமோ அவ்வளோ மறைச்சு எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹிண்ட் என்ன கொடுக்க முடியும்னா, தலைவர் 171 டைட்டில் இஸ் கோன் பி இன் தமிழ். எஸ், இது தமிழ் டைட்டில் தான். நிறைய பேர் கவலைப்பட்டாங்க, இது வந்து வேர்ல்டு அப்பீல் இருக்குமா, வேர்ல்டு வைடு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அது கஷ்டமாக இருக்குமே தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு, தமிழ் டைட்டிலாக இருந்தால் ஒரு ரீஜனல் ஸ்பெசிஃபிக் ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்தது. சிலதெல்லாம் ஃபேர் இனஃபாக இருந்தது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எபி சென்டர் ஆஃப் அ தலைவர் ஃபிலிம் இஸ் தலைவர். அவர் தான் பிகெஸ்ட் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ். இந்த டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஆடட் வேல்யூ வேணால் கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் அது அவங்களே ஒத்துக்குவாங்க. அவங்கள வந்து ரிடிக்யூல் பண்ணுற மாதிரி சொல்லலை, அவங்களே ஒத்துப்பாங்க. The star of the film sells the film, especially when it is a ரஜினிகாந்த் film. அது இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. அதுதான் உண்மை, அதை மறுக்க முடியாத உண்மை. இப்போ அதையும் தாண்டி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பாஷா, முத்து இந்த படங்கள்லாம் டைட்டில் சொல்லும்போதே என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதோ, என்ன பண்ணுச்சோ, அந்த மாதிரி தான் இந்த டைட்டில் இருக்க போகுது. அப்படி ஒரு டைட்டிலாக இருக்க போகுது. தட் இஸ் எ கேரண்டி. அதையும் தாண்டி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லுக், அதாவது டீசர் இந்த தேதிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்போட ஒரு லுக் விட்டாங்கல்ல, அந்த லுக்கில் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில், இந்த டீசரில், இந்த டைட்டில் ரிவீலிங் டீசரில் வந்து அவர் வரப்போகிறாரு. அண்டு டியூரேஷன்லாம் நான் சொல்லலை, பட் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் வரும், எப்படியெல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் வரும். அண்ட் லோகேஷ் சாரோட ட்ரேட்மார்க், அதாவது இந்த பிரின்சிபல் கேரக்டர், அந்த லீட் கேரக்டர் பேசக்கூடிய அந்த டயலாக், அந்த ஒரு லைன், அதை நீங்கள் எதிர்பார்த்து வச்சுருப்பீங்க இப்படி இப்படி இருக்கும்னு. அதை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து டைட்டில் ரிவீலிங் டீசரை பற்றி பேசலாம்னு நினச்சேன். அண்ட் அனிருத்தோட மியூசிக் நான் சொல்லவே வேணாம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது. உங்களை மாதிரி நானும் ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் சர்ப்ரைசஸ் இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் போக போக நான் வந்து என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். ஹிண்ட்ஸ் மூலமாக நான் வந்து என்னெல்லாம் ரிவீல் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். தட்ஸ் அபவுட் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் தண்டர் பை ராணா ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.